ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா 425 சர்பஞ்ச் டிஐ மாடலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து ஹை லெவல்ஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் கீர் பாக்ஸு, கிளச்சு, பிரேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுற அளவுக்கு ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. வண்டி லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பானட்டு டைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் போஸ்டு வரனால ஸ்டேரிங் இது எல்லாமே நல்லாயிருக்கும். சைடில் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி டைப்பு அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் லுக்காக இருக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சர்பஞ்ச் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஹெச்பின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 42 ஹெச்பி வருது. 36 பிளேடு, 5 கலப்பை, 9 கலப்பை இதெல்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். 42 பிளேடுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஓட்டுறது 425 சர்பஞ்சில். கீர் பாக்ஸுன்னு பார்க்கும்போது ஹை ஸ்பீடு கீர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பூமித்ரா பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு கீர் பாக்ஸ் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற வண்டியில் பூமித்ராவும் சரி சர்பஞ்சும் சரி ரெண்டுமே ஒரே கீர் பாக்ஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமித்ராவில் வந்து லோ ஸ்பீடு கீர் பாக்ஸும் சர்பஞ்சில் வந்து ஹை ஸ்பீடு கீர் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த வண்டியில் இருக்கிற ஒரு வேரியேஷன். இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், இன்ஜினில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்று தான். ஆனால் கீர் பாக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அது ஒன்று. வண்டி பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமிபுத்ரா இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஹைட் வைஸ் உங்களுக்கு சர்பஞ்ச் வந்து ஹைட் வைஸ் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு சர்பஞ்சில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பூமிபுத்ரா கம்பேர் பண்ணும்போது சர்பஞ்சில் வந்து மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி தான். பார்ட்ஸுமே எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஹெவி டைப்பு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பேட்ரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் கொஞ்சம் லேடி சைடு ஃப்ரண்ட் சைடு வரும். நியூ மாடலில் சைடு வரும், நம்ம பிரேக் சைடு வரும். அது நம்ம ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வண்டியில் பார்க்கும்போது கீர் பாக்ஸு, பானட்டு இது ரெண்டு தான் மெயினாகவே பூமித்ராவுக்கு சர்பஞ்சுக்குள்ள வேரியேஷனு. ரீவேல்யூஷன் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷன் நல்லா தான் இருக்கும். சர்பஞ்சு பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலும் வண்டி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். வண்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்களுக்கு தான் அது தெரியும். அது பம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் பொறுத்து எல்லாமே மாறும். வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் வச்சுங்களேன். மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மீட்ரு, ஸ்பீடோமீட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து லாரி டைப்பு, பஸ் இந்த டைப்பு தான் வரும். பூமித்ரா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் டைப்லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல பேர் போன வண்டின்னு வச்சுங்களேன். அதுக்குன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சிஸ்டம், ரேட்ரு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். கீர் பாக்ஸு, க்ரௌனு, கீர் பாக்ஸு, பானட்டு இது மட்டும் இந்த டைப் மட்டும் மாறி வரும். அதுதான் இதில் ஒரு வேரியேஷனு. மற்றபடி சர்பஞ்சு பொறுத்த வரைக்கும் நல்லா ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்டான வண்டி. இதில் கம்ஃபர்டபுளான வண்டி இது மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது. ஹைட் வைஸும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும், ஹைட் வைஸ் நல்லாயிருக்கும். அது அதில் உள்ள மெயினான விஷயமே. அதுக்காகவே நல்ல ஹைட்டு லுக்காக இருக்கிறதுக்காகவே நல்ல வண்டி நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் கீர் பாக்ஸ் தான் வரும். சிங்கிள் கிளச்சு இந்த மாதிரி தான் வரும். இப்போ வரதில் டபுள் வருது. நம்ம சிங்கிள் வேணால் எடுத்துக்கலாம், டபுள் கிளச்சு வேணால் எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டான வண்டி. இதில் ரேஸ் பார்க்கும்போது மீட்ரு சைடு எல்லாமே கொஞ்சம் லுக் வைஸ் தான். வண்டி வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி கீர் பாக்ஸ், கிரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்.